ஹரே கிருஷ்ணா ஃப்ரெண்ட்ஸ். ஏகாதசி ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நாளைக்கு ஏகாதசி. அதனால ஒரு உருளைக்கிழங்கு, சாபுதானா 100 கிராம், அதோட இன்னொரு 100 கிராம் கடலை. இதுதான் நம்மளுக்கு தேவையானது. சாபுதானாவை முதல் நாளே ஊற வச்சுட்டேன். கடலையை இவ்வளோ தூரம் நம்ம பொடிச்சா போதும். இதுக்கு மேலே பொடிச்சு அதை ரொம்ப மாவா ஆக்கிட்டோம்னா சரியா வராது. இப்போ இது மூணையும் வேக வச்ச உருளைக்கிழங்கு, ஊற வச்ச சாபுதானா, அதாவது ஜவ்வரிசி, அதோட இந்த பொடிச்ச கடலை, அதோட பச்சை மிளகா, கருவேப்பிலை இது சேர்த்து நல்லா பெனையிரும். அதோட ஜீரகம், மிச்சம் எதுவுமே போடாதீங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு அதெல்லாம் போடவே கூடாது. இதை போட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ண போறது இல்லைங்க, குழிப்பணியார கல்லில் தான் போட போகிறோம். இப்படி தான் எங்கள் அக்கா போடுவாங்க, ரொம்ப நல்லா வரும். அவங்க கிட்டேருந்து தான் நான் இதை கற்றுக்கிட்டேன். சரி, இப்படி நல்லா அதை ரவுண்டாக உருட்டிக்கணுங்க. உருட்டிட்டு எண்ணெய் ஊற்றி காஞ்ச அந்த கல்லில் இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிடணும். வச்சுட்டு இதை வந்து பொறுமையாக வேக வைக்கணும். ஒவ்வொரு பக்கமாக அதை திருப்பி விட்டு விட்டு வேக வைக்கணும். இந்த ப்ரப்போர்ஷனே வந்து 3 இன்க்ரீடியன்ஸும் ஈக்குவல் அமௌண்ட். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வேற ஒன்றுமே இல்லை. ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. இப்போ நைட்டு சாபுதானா ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னாலும் காலையில் ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரம் 4 மணி நேரம் அவ்வளோ ஊறினா கூட போதும். காலையில் எந்திரிச்சு ஊற வச்சுட்டு நீங்கள் மத்தியானம் பண்ணினா கூட பரவாயில்ல தான். நைட்டு தான் ஊற வைக்கணும்னு இல்லை, எக்ஸஸ் வாட்டர் மட்டும் வடிச்சிடணும். சரி, இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கமும் திருப்பி விட்டிங்கன்னா எவ்வளோ நல்லா மொறு மொறுன்னு வெந்து வருது பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஏகாதசி நாளைக்கு ஸோ எல்லாருமே ஃபாஸ்டிங் இருங்க கண்டிப்பாக. பழங்கள், பால், பழம் எல்லாம் பால், தயிரெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். அதோட ரொம்ப பசிச்சுதுன்னா இதையும் பண்ணி சாப்பிடுங்க. நிறைய ஜபம் பண்ணுங்க, பகவானுக்கு பிரார்த்தனை பண்ணுங்க, பகவானுக்கு ஆஃபர் பண்ணிட்டு சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க.